முடிசூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான் கருநிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன் மகம்மது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் போற்றி அமரவாழ்வு எய்துவோம். அன்பினிய பட்டிமன்ற கலாரசிக பெருமக்களே, கொழுந்து விட்டெறியும் இந்த கொரோனா பொழுதில் கூட பழுதாகாமல் பட்டிமன்றங்களை ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கலாம் களம் யூடியூப் சேனல் வாயிலாக உலக மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பினிய பெரியவர்களே, உலகத்திலேயே சர்வதேச அளவில் இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சீனா தந்ததா தானா வந்ததா, அதான் பட்டிமன்றம். அதுக்கு தீர்ப்பெல்லாம் சொல்ல முடியாது, ரகசியம். ஆனால் அன்றைக்கி பட்டிமன்றம் இயல் பட்டிமன்றமாக இருந்துச்சு. ராமாயணத்தை பேசுவோம், மகாபாரதத்தை பேசுவோம், அடுத்து நாட்டு நடப்பை பேசுவோம். அதற்கடுத்து இசை பட்டிமன்றம் வந்தது. அதுக்கப்புறம் பாட்டு பட்டிமன்றம். அப்படியே கீபோர்டு தபேலெல்லாம் வச்சுக்கிட்டு அது பாட்டு ஒரு பக்கம் வாசிக்கும், அது பாட்டு பட்டிமன்றம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டு பட்டிமன்றம். வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும். ஆனால் இப்போ நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா காட்டு பட்டிமன்றம், காட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கொரோனா பொழுது உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா பொழுது இப்படி சமூக இடைவெளியை நம்மை பின்பற்ற சொல்லி இருக்கிறது. இந்த பட்டிமன்றத்தை திரைப்பட வாயிலாக அழகாக திரைப்படத்தில் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்னா, பட்டய கிளப்பு குட்டைய குழப்பு பட்டி தொட்டி எங்கும் பட்டய கிளப்பு. பேசி பட்டிமன்றம் பேசி பட்டய கிளப்பு குட்டைய குழப்பு. ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு குழப்பி விட்டினா தான் அதில் தெளிவு பிறக்கும். குழம்புன குட்டையில் தான் குறவை மீனை பிடிக்க முடியும் அப்படின்னு கிராமத்தில் அளவாக சொல்லுவாங்க. அதனால் குழப்பி ஒரு கருத்தை ரெண்டு பக்கமும் பார்க்கணும் அப்படிங்கிறத அழகா திரைப்பட பாட்டில் பட்டிமன்றத்துக்கு ஒரு இலக்கணம் இளைய தளபதி விஜய். அப்போ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஆளுங்க கொரோனாவை ரொம்ப ஜாலியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நகைச்சுவையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா சார், கொரோனான்னு பேர் வந்துச்சு. ஆம்பளைங்கள்லாம் கொரோன்னு பாத்திரத்தை தேய்க்கிறதுனால அதுக்கு கொரோனான்னு பேர் வந்துச்சு. இன்னொரு ஆள் சொல்கிறான், கொரோனாங்கிறது ஆம்பளை இல்லை சார், கொரோனாங்கிறது பொம்பளைங்கிறான். ஏண்டான்னு கேட்டோம்னா, டயானா தமானா பாவனா நான் முடியுது பாருங்க, இது கொரோனா, இதுவும் கண்டிப்பாக பொம்பளை தான் சார் அப்படிங்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த நோய் வந்தாலும் நிறைய மருந்துகள் உருவாகும். ஆனால் இந்த கொரோனா காலத்தில் தான் நிறைய டாக்டர்கள் உருவானாங்க. நின்னாலும் போனாலும் எல்லாம் அதுக்கு ஒரு வைத்தியம். ஒரு ஆள் சொல்கிறான் பாருங்க, சீனாக்காரன் பாம்பை தின்னா அதனால் கொரோனா வந்துச்சு, பாம்புக்கு எதிரி யார் கீரிப்புள்ள, அதை நம்ம தின்னோம்னா கொரோனா ஓடி போயிடும் அப்படிங்கிறான். எவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கிறாங்க பாருங்கள் நம்ம ஆளுகள்லாம். அதை விடவும் இன்றைக்கி பாட்டுகள்லாம் படாத பாடுபடுது. கொரோனா விழிப்புணர்வு பாடு மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொண்டு சேர்த்துச்சு. இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை பாட்டும் நம்மளால் மெட்டுக்கட்டி இட்டுக்கட்டி அவன் பாட்டுக்கு போட்டு தாக்குறான். அன்றைக்கி ஒரு ஆள் சொல்கிறாரு, கொரோனா வந்து நான் சாகுறேனே இல்லையோ, இந்த பாட்டை கேட்டே நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு அப்படிங்கிறார். பறவையை கண்டான் விமானம் படைத்தான், எதிரொலி கண்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் கொரோனாவை படைத்தான், எதனை கண்டான் கொரோனாவை படைத்தான், கொரோனா போகவில்லை இன்னும் மருந்து வரவும் இல்லை அப்படின்னு பாட்டான மாடு பாடி தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த கொரோனா பொழுது என்பது சாதாரண பொழுது அல்ல. உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற 1 மில்லிகிராம் எடைக்கு குறைவான அளவு. ஹிரோஷிமாவில் போட்ட அணுகுண்டு கூட, லிட்டில் பாய்ங்கிற அணுகுண்டு கூட 64 கிலோகிராம். இது 1 மில்லிகிராமுக்கு குறைவான அளவு. அவன் அன்னைக்கு கவிதை எழுதுறான் பாருங்க, வருவானா போவானா தெரியாது கொரோனாங்கிறான். இதுதான் உண்மை. யாருக்கு எங்கே வரும் எப்போ வரும்னு தெரியாது, வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கொரோனா இன்றைக்கு உலகத்தில் இப்படி இருக்குது. அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கொரோனாங்கிறத பற்றி பீதி அடையக்கூடாது, பயம் அடையக்கூடாது, அச்சத்தை தவிர்க்க வேண்டும். பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா, கொரோனா தெரியுதுடா நந்தலாலான்னு இன்றைக்கி பாரதி பாடிப்பார் இருந்தார்னா. ஆனால் அதே பாரதி காலா என் காலருகில் வா உன்னை காலால் மிதிக்கிறேன் அப்படின்னாரு. இருந்திருந்தா அன்றைக்கி பாடியிருப்பார், கொரோனா என் காலருகில் வா உன்னை காலால் மிதிக்கிறேன் அப்படின்பார். சாக்ரட்டிஸ்கிற ஒரு தத்துவ ஞானி அவன் அழகாக சொன்னான், நான் மரணத்தை கண்டு நான் பயப்படவே மாட்டேன்னா. ஏயா அப்படி சொல்கிறீ அப்படின்னு கேட்டான். மரணத்திற்கு பின்ன இன்னொரு வாழ்வு இருந்தால் அதை வாழ்ந்து விட்டு போவோம். மரணத்துக்கு பின்னாடி வாழ்க்கையே இல்லையா, நல்லது சாமின்ட்டு நம்ம வாட்டுக்கு நிம்மதியாக போயிடுவோம் அப்படின்னு மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது என்று நமது பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நண்பர்கள், இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்னும் யார் தெரியுமா ரொம்ப ஜாலியாக இருக்கா கொரோனா பொழுதுல? மாணவர்கள் தான் அடிச்சிச்சு லக்கி ப்ரைஸ்ன்னு இருக்கான். முன்னாடி கோனார் பாஸ் போட்டுச்சு, இப்போ கொரோனா ஆல் பாஸ் போட்டுருச்சு. மாணவர்கள் இன்றைக்கி எதை வேணாலும் செய்கிறான். இஷ்டப்பட்டா குளிக்கிறான், இஷ்டப்பட்டா சாப்பிட்றான், இஷ்டப்பட்டா தூங்குறான், இஷ்டத்துக்கு தூங்கி இஷ்டத்துக்கு எந்திரிச்சு இஷ்டத்துக்கு விளையாண்டு, அதுவும் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாம், ஜாலியாக உட்காந்துக்கலாம்.
இனி செல்போனை தொடான்னு சொல்ல முடியாது, ஏன்னா செல்போனில் தான் பாடமே நடக்குது. அதனால் அவ்வளோ பெரிய சுதந்திரத்தை யார் அனுபவிக்கிறான்னா ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர் கூட அனுமதிக்கலை. ஆனால் இவங்க மாணவர்கள் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. அப்போ இந்த படிப்பு இந்த காலத்தில் இந்த மாணவ பருவம் என்பது முடக்கி போட்டிருக்கிற பருவமா இல்லை சந்தோஷமான பருவமாக இருக்கிறதா? இந்த மாணவ பருவம் என்பது ஒரு மனிதனை தனது நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கு பயன்படுத்துகிற பக்குவப்படுத்துகிற பருவம், மாணவனை மாண்புடையவனாக்குகிற பருவம் இந்த பருவம். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து ஆத்தி மலர்களை சூடி உடம்பு முழுக்க வெண்மையான திருநீரை பூசி இருக்கிற சிவபெருமான் மோன தவம் இருந்தார். எதுக்காக? ஞானம் வேண்டி. திருப்பார்கடலில் பள்ளி எறிந்து அருளினார் கரிய நிறம் கொண்ட திருமால். அதுவும் எதில்? பாம்பு மெத்தையில் பள்ளி அருளினார். அவர் எதற்காக? அவரும் அறிவை தேடி. ஓதுவீராக என்றான் நபிகள் நாயகம். படிப்பின் அவசியத்தை சொன்னார். வாயிலிருந்து புத்தகங்களை நழுவ விடாதீர்கள் என்றார் இயேசுபிரான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றார் அவ்வை பிராட்டியார். பிச்சை புகினும் கற்கை நன்றே நான் அவ்வை பிராட்டியார். அப்போ எப்படியாவது படித்துக் கொள்ள வேண்டும். அப்போ படிப்புங்கிறது அவசியம். இந்த மாணவ பருவம் என்பது அந்த படிப்பின் முடக்கமாக இருந்து விடக்கூடாது, வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்க வேண்டும். அதனால்தான் இன்றைக்கி மாணவர்களை பற்றி இப்படி ஒரு பட்டிமன்றம். இந்த கொரோனா பொழுதில் இதுவரைக்கும் யாருமே வைக்காத ஒரு தலைப்பு, மாணவர்களுக்கு பெரிதும் சுதந்திரம், கொரோனாவுக்கு முன்பா கொரோனாவுக்கு பின்பா. இந்த தலைப்பை பேசுவதற்காக நாடறிந்த நல்ல பட்டிமன்ற பேச்சாளர்கள், தமிழ்நாட்டிலே எல்லோருக்கும் அறிமுகமான சின்னத்திரை நட்சத்திர பேச்சாளர்கள் உங்கள் முன் இதோ வந்திருக்கிறார்கள். மாணவருக்கு பெரிதும் சுதந்திரம், கொரோனாவுக்கு முன்பே என்று பேசுவதற்காக நாடறிந்த ஒரு நல்ல பேச்சாளர், பாட்டும் கருத்தும் சேர்ந்து தருகிற ஒரு அற்புதமான சொல் அரசு, ஜெய்சங்கர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதை தொடர்ந்து பேசுவதற்காக இன்றைக்கு இயல் பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி, இசை பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி, தனக்கென தனித்தடம் பதித்து வருகிற ஜெய்சித்ரா அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதற்கடுத்து இந்த பட்டிமன்றத்தில் அரசியல் அல்லாமல் எதுவும் இல்லை, அறம் சார்ந்த அரசியலை நான் கையில் எடுத்திருக்கிறேன், அதுவும் இந்த பட்டிமன்றத்துக்கு பயன்படும் என்று பட்டிமன்ற பாங்குடன் பேச வந்திருக்கிற புதுக்கோட்டை கோ சீனிவாசன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். மாணவர்களுக்கு பெரிதும் சுதந்திரம், கொரோனாவுக்கு பின்பே என்று பேசுவதற்காக நாடறிந்த நல்ல நகைச்சுவை இளம் புயல் ராஜநிதி அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவரை தொடர்ந்து பேசுவதற்கு சின்ன திரையில் மட்டுமல்ல பெரிய திரையிலும் இன்றைக்கு கால் பதித்து கலைத்தடம் பதித்து கொண்டிருக்கிற லலிதா பரமேஸ்வரியை அறிமுகப்படுத்துகிறோம். சிறுகதை கவிதைகள் வாயிலாக குமுதம் ஆனந்த விகடன் பத்திரிகைகளில் தனது கவிதைகளை எழுதி வருகின்ற காசாவயல் கண்ணன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். முதலிலே மாணவர்களுக்கு பெரிதும் சுதந்திரம், கொரோனாவுக்கு முன்பே என்று பேசுவதற்காக ஜெய்சங்கர் அவர்கள் வருகிறார். வரவேற்போம். வாருங்கள் ஜெய்சங்கர். உலகெங்கும் வாழ்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி, நடுவர்களே, மாணவர்களுக்கு பெரிதும் சுதந்திரம் கிடைத்தது கொரோனாவுக்கு முன்பா கொரோனாவுக்கு பின்பான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்து பேச சொல்லியிருக்கீங்க. நடுவர்களை, நான் உங்களை பார்த்து ஒன்றே கேட்கின்றேன். சுதந்திரம் என்றால் என்ன? இந்திய அரசியல் சொல்கிறது தடைகளும் எதிர்ப்புகளும் இல்லாதது சுதந்திரம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கின்றது. ஆனால் இன்னைக்கு மாணவனுக்கு தடைகளும் எதிர்ப்புகளும் இல்லாமல் இருக்கின்றதா? எங்க ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே போனால் அப்பா ஏன்டா போறன்னு கேட்குறார், அம்மா எதுக்குடா போறன்னு கேட்குறார், பக்கத்து வீட்டுக்காரன் எங்கடா போறன்னு கேட்குறார். இவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற பொழுது எப்படிங்க அவனால் சுதந்திரமாக வாழ முடியும்? ஒன்று வேண்டாங்க, சின்ன குழந்தைங்க அம்மா அப்பாவோட சொல்ல தெரியல, அவனு போய் ஆன்லைன் வகுப்புங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் செல்லை திறந்து வச்சுக்கிறான், ஆன்லைன் வகுப்புங்கிறான். அதில் என் பையன் இருக்கான் பாருங்க, 4 வயசு கேட்குறான், அப்பா ஆன்லைன் வகுப்பு நைட் பகல் மட்டும் நடத்துவாங்களா, நைட்டில் நடத்த மாட்டாங்களாண்ணா? எனக்கு ஒரு ஆச்சரியம். ஒருவேளை பிள்ளைக்கு படிப்பு மேலே அவ்வளோ அக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்குறேன். அதெல்லாம் இல்லைப்பா, செல்லை திறந்தா தாப்பா தூக்கம் வருது, நைட்டில் வச்சு நல்லா தூங்கியெல்லாம் பாங்கிறான். என்ன கொடுமைங்க. ஒன்றும் இல்லை, பள்ளி என்பது தாங்க மாணவனுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கும். எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியங்க. ஒரு பையன்ட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வகுப்பில் 100 பேர் இருந்தால் 100 பேரும் படிக்க மாட்டான். அதில் ஒருத்தர் நல்லா படிக்கிறவன் இருப்பான், ஒருத்தர் நல்லா நடிக்கிறவன் இருப்பான், ஒருத்தர் நல்லா பேசுகிறவன் இருப்பான், ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுறவன் இருப்பான். இந்த பற்றி தனிப்பட்ட திறமைகளை தேர்ந்தெடுத்து அவனை ஜெயிக்க வைக்கிறதாங்க பள்ளிக்கூடம். ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை வீட்டில் இருக்குதா? ஒன்று வேண்டாங்க, நம்பிக்கை இல்லைங்க. கொரோனாவுக்கு பிறகு உலகத்தில் நம்பிக்கை இல்லாமல் போச்சுங்க. ஒருத்தரை பார்க்குறோம், அன்றைக்கி கைகள் சுத்தமாக இருக்கிறது, ஆனால் ஒருத்தர் கை கொடுக்க முடியலைங்க. காற்று சுத்தமாக இருக்கிறது, நம்மளால் சுவாசிக்க முடியுதா?
ஏங்க நேரம் நிறையா இருக்குது, நம்மளால் உட்காந்து சகசமாக பேசி சிரிக்க முடியலையே, இந்த வாழ்க்கை எப்படிங்க நல்ல சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கி கடவுள் கூட பூமிக்கு வந்தால் மாஸ்கை தான் போடணும்னு சொல்லிட்டு அழகா சொன்னால், கடவுள் இப்போ பூமிக்கு வந்தால் மாஸ்கையும் போடணும், மறைஞ்சு தான் இருக்கணும். பிகரு ஒன்றை பார்த்தா கூட பேசவும் முடியலை, ஓடி தான் ஒளியுது. இன்றைக்கி ஒரு பிகரை பார்த்தா கூட ஓடி ஒளியக்கூடிய நிலைமை இருக்கே, இந்த வாழ்க்கை எப்படிங்க சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? ஏங்க ஒரு காலத்தில் என்ன சொன்னீங்க, தலைக்கவசம் உயிர் கவசம் நீ, அப்புறம் முகக்கவசம் உயிர் கவசம் நீ. இன்றைக்கி தலைக்கும் கவசம் போட்டு முகத்துக்கும் கவசம் போட்டு வண்டியில் போயிட்டு இருக்கப்போ மூக்கை அரிஞ்சா அதை சொரிய கூட முடியலைங்க. இந்த வாழ்க்கை எப்படிங்க சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? வீட்டில் இருக்கீங்களே, வீட்டில் விளையாட முடியுமாங்க? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எல்லா மாணவனும் படிப்பில் ஜெயிக்க முடியாதுங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்குது, கூடி ஆடி விளையாட முடியும். அந்த காலத்தில் விளையாடலாம், வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி, அது மாதிரி வெயிலோடு மல்லு கட்டி பேசின பேச்சு இன்றைக்கி போச்சுங்க. ஆனால் இன்றைக்கி என்னைக்கு கொரோனா வந்த பிறகு சந்தேகம் வந்துச்சுங்க. புருஷங்காரன் வீட்டோட வெளியே போயிட்டு வந்தால் பொண்டாட்டி பயப்படுறா, ஐயோ இவனு கொரோனா இழுத்து வந்தானு சொல்லிட்டு. பொண்டாட்டி வெளியே போயிட்டு வந்தா புருஷன் பயப்படுறான், ஐயோ கொரோனா கூட வந்துட்டாரான்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேரும் வெளியே போயிட்டு வந்தா இவங்க பெற்ற புள்ள கூட ஐயோ என்ன ஆச்சோ கொரோனா இழுத்து வந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயப்படுறாங்களே. இந்த வாழ்க்கை சந்தோஷம் வாழ்க்கைன்னு சொல்ல முடியுமாங்க? ஏங்க நம்ம கூட பண்பாடு என்னங்க? ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பண்பாடு, நம்ம உறவுங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு உறவுக்கார சொந்தக்காரன் பத்திரிக்கை கொண்டு வரான், கொண்டாந்த என்னங்க கல்யாணமா பத்திரிக்கை போட்டு போங்கங்கிறான். பத்திரிக்கை கீழே போட்டு போகிறதாங்க நம்ம உறவு, நம்ம பண்பாடு. ஆனால் இதெல்லாம் கொரோனாவுக்கு முன்னாடி இருந்ததை இன்றைக்கி மாறி போச்சுங்க. ஏங்க செல்ஃபோனுங்க, ஒரு காலத்தில் பிள்ளைங்க செல்ஃபோனை தொட்டால் நம்ம தப்புன்னு சொன்னோம், அடித்தோம். ஆனால் இன்றைக்கி நம்மளே கொண்ட செல்ஃபோனை கொடுத்து நீ செல்ஃபோனில் ஆன்லைனில் படின்னு சொல்கிறோம். அவன் ஆன்லைன் ஆன் பண்ணி பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடியே நிறையா படம் விழுந்துடுதுங்க. அன்றைக்கி பார்த்தா என் பையன் ஆன்லைனில் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கான், திடீர்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் வீடியோ கேம் ஆடிட்டு இருக்கான். ஏன்னா படிக்காமல் வீடியோ கேம் ஆடுறாங்கிறேன், அப்பா சும்மா இருப்பா இது பிடி விடுப்பாங்கிறானே. இது என்னங்க வாழ்க்கை? ஒன்று தெரிஞ்சுங்க, வாழ்க்கைனாலும் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நம்மளுடைய நிலைமைங்க. ஆனால் இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாமும் இருக்கப்போ கொரோனா டெஸ்ட் மட்டும் எப்படியாவது நெகட்டிவாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி மோசம் நினைக்கிறோமே, இந்த வாழ்க்கை எப்படிங்க சுதந்திரமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இன்றைக்கி மாணவனுடைய சுதந்திரம் எங்கே சொல்லப்பட்ட தெரியுமா? ஒரு காலத்தில் புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போனான்னா 3 நேரமும் சுட சுட சோறு கட்டி அம்மா அப்பாலாம் சேர்ந்து டிஃபன் பாக்ஸை அடித்து அவனை பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துட்ட காலம் போய் இன்றைக்கி அவன் வீட்டில் இருக்கான், அவனுக்கு ஒரு நேரம் சோறு கூட கிடைக்கல. அம்மாள்கிட்ட சோறு கேட்டால் சும்மா தானே இருக்க நீ போட்டு தின்றான்னு சொல்கிறாங்களே. சும்மா இருக்கா நாங்கள் குழம்பு சும்மா அவங்க இருக்கான் பையன், அவனுக்கு சோறு போட முடியல. பார்த்தீங்கன்னா அவனுடைய சுதந்திரம் அங்கே பறிக்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாங்க பையனுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சி அம்மா கறி அடிக்க வச்சுருவாங்க, அப்பங்காரன் அடிக்க வச்சுருவான். ஆனால் இன்றைக்கி இவனுடைய ட்ரெஸ்ஸை இவனே எடுக்க வேண்டியிருக்குங்க. ஏங்க அன்பை தாங்க கொடுங்கணும், அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் அன்பை கொடுக்குறாங்க மாணவர்கிட்ட. ஏன் தெரியுமா? அவங்க பணம் வாங்குறாங்க, இவன் பணம் பட்டி படிக்கிறான். ஆனால் வீட்டில் அம்மா அப்பா அவன்கிட்ட அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. ஏன் தெரியுமா? இவங்க தான் பணம் கட்டுறாங்க. எங்கள் வீட்டிலலாம் பெரிய கொடுமைங்க. சின்ன பையலை பார்த்து எங்கள் தாத்தா சொல்கிறாரு, ஏய் நீ இன்ஜினியரிங் படுறான்னு. எங்கள் அப்பா தான் சொல்லுது நீ ஃபேக்ட்ரி படுறான்னு. என் பொண்டாட்டி சொல்கிறா நீ எப்படியோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணு சொல்லிட்டு. எங்கள் அக்கா சொல்லுது நீ ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் பண்ணுன்னு சொல்லிட்டு. இது எல்லாம் படின்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் யாரும் ஒருத்தர் கூட நீ மனுஷனானதுக்கு படுறான்னு சொல்லவே இல்லையே. இந்த வாழ்க்கை எப்படிங்க நல்ல வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பள்ளிக்கூடத்தில் தாங்க நிறையா திறமைகளை வளர்க்க முடியும், நிறையா சந்தோஷமான செய்திகளை சொல்ல முடியும். அதையெல்லாம் இன்றைக்கி சொல்கிறதில்ல, இன்றைக்கி சொல்லிக் கொடுக்காம போயிட்டாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாங்க அப்பா அடித்தாக்க அம்மாள்கிட்ட ஓடுவான், அம்மா அடித்தா அப்பாள்கிட்ட ஓடுறான். இன்றைக்கி அப்பாவில் அம்மாவும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அவன் யார்கிட்டையும் போக முடியலங்க. இன்னொன்று தெரியுமா எங்கே சுதந்திரம் பறிபடி தெரியுமா? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 8 பீரியட் இருக்கும். ஒரு பீரியட்னா 45 நிமிஷம் தான் ஒரு பீரியட் இருக்கும். அப்போ 45 நிமிஷத்துக்கு ஒரு டீச்சர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பலதரப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்க முடியும். ஆனால் வீட்டில் ஒரே அம்மா ஒரே அப்பா, அதே வீடு, அதே சன்னல், அதே புத்தகம். இவனுக்கு பார்த்து அப்பா அம்மாலே பிடிக்காம போச்சுங்க. ஒரு காலத்தில் அப்பன் சார் இருந்த அப்பா அம்மாலாம் இன்றைக்கி வெப்பன்ஸாக மாறி போயிட்டாங்க. அப்பாவை கண்டா பயப்படுறான், அப்பாவை கண்டால ஓடி ஒளிகிறானே. இது எப்படிங்க சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? எங்கள் நட்பு கிடைக்குதாங்க. பள்ளிக்கூடத்தில் 1000 நண்பர்கள் இருப்பான். சாதி மதம் இனம் மொழி எல்லாம் கடந்து நட்போடு பேசி சிரிக்கிறது, நட்போடு ஓடுறது, நட்பாக பேசுகிறது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, ஒன்றா உறவாடுறது, இது எல்லாம் அன்னைக்கு இருந்தது. ஆனால் அது எல்லாம் இன்றைக்கி இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு நம்மளால் போகிறான்னு வச்சுங்களேன்,
பள்ளிக்கூடத்துக்கு போகாதானா இருப்பாங்க. திடீர்னு அவனுக்கு ஒரு ஃபிகர்ஸ் ஒரு ஒரு பொம்பளை ஒரு சிரிச்சுன்னு வச்சுங்களேன், அவனை அறியாமல் குளிப்பான், போவான், பள்ளிக்கூடத்துக்கு போவான். இன்னைக்கு அந்த வாழ்க்கைகள் கூட முழுசாக முடங்கி போச்சுங்க. ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் மாணவர்களுக்கு சுதந்திரம் பெரிதும் கிடைத்தது கொரோனாவுக்கு முன்னாடி தான் கிடைச்சது. ஆனால் இன்றைக்கி கொரோனா வந்த பிறகு எல்லா மாணவனும் ஏண்டா இப்படி கிடக்கிறோமே, என்னைக்கிடா ஒரு வீட்டை விட்டு சிறகடித்து பறப்போம் என்ற ஏக்கத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே பறக்க நினைக்கின்ற குழந்தைகளின் சிறகுகளை நடுவராகிய நீங்கள் மூர்த்தி விட வேண்டாம். மாணவர்கள் சுதந்திரமாக, அது பெரிதும் சுதந்திரம் கிடைத்தது கொரோனாவுக்கு முன்பே என்ற நல்ல தீர்ப்பை தான் தர வேண்டும் சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர நல்வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாடியெல்லாம் மிரட்டுறதுக்காண்டி மாணவர்கள் பக்கத்தில் போய் மிரட்டுவோம், ஏய் வர்றா அப்படிம்போம். இப்போ கிட்டத்தில் வராதிங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க போல இருக்குன்னு ஆசிரியராக இருந்த ஜெய்சங்கர் ரொம்ப நொந்து போய் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இல்லை கொரோனாவுக்கு பின்புதான் மாணவர்களுக்கு சுதந்திரம் அதிகம் என்று பேசுவதற்காக ராஜநிதி அவர்களை அழைக்கிறோம், வாருங்கள். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, மரியாதைக்குரிய பெரியவர்களே, இந்த பட்டிமன்றத்தை காணொளி மூலம் கண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற கலை ரசிகர் மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அதிராம்பட்டினம் ராஜநிதியின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை அலசி ஆராய்ஞ்சி அடிப்பிடிச்சு பார்த்து ஒரு அற்புதமான தலைப்பை இங்கே கொடுத்துறீங்க. அதுவும் இந்த காலத்தில் இந்த தலைப்பு ஒரு சரியான தலைப்பு. ஏன்னா மாணவர்களின் சுதந்திரம் என்பது கொரோனாவுக்கு முன்பு சுதந்திரமாக இருந்தானா இல்லை கொரோனாவுக்கு பின்பு சுதந்திரமாக மாணவர்கள் இருக்கின்றார்களா என்பது ஒரு அற்புதமான தலைப்பை இங்கே கொடுத்துருக்கீங்க. அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன், கொரோனாவுக்கு பின்பு தான் மாணவர்கள்லாம் சுதந்திரமாக இருக்கிறாங்க. ஏன்னா பள்ளிக்கூடமே போக தேவை வேண்டியதில்லை, பாடமே படிக்க வேண்டியதில்லை, ஆல் பாஸ் இன்றைக்கி மாணவர்கள் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிறான். பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போனால் கிளாஸில் போகிறங்க, கொரோனாவுக்கு முன்னாடி பாருங்கள், பள்ளிக்கூடம் போகணும், கிளாஸ் போகணும், ஸ்பெஷல் கிளாஸ் போகணும், டியூஷன் போகணும், அது இதுன்னு போட்டு அவனுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நீட்டு தேர்வு, அந்த தேர்வு, இந்த தேர்வுன்னு போட்டு குடஞ்சி எடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. ரோட்டில் போனால் இ பாஸ், வீட்டில் இருந்தால் டைம் பாஸ், ஸ்கூலுக்கு போனால் ஆல் பாஸ் அப்படின்னு இன்றைக்கி படிக்க வேண்டிய காலமே கிடையாது. இன்றைக்கி எல்லோரும் படிக்காத அத்தனை இன்றைக்கி ஆல் பாஸ்ன்னு கொடுத்தது யார்? இந்த கொரோனா வந்து தான் அந்த ஆல் பாஸை கொடுத்துருக்கு. நான் அந்த காலத்தில் சொன்னான், எங்களுடைய தாத்தா டாக்டரு, நான் டாக்டரு, அப்புறம் உன் பிள்ளை நாங்களும் ஆக பார்த்தோம், ஆக முடியலை, அதான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் டாக்டருக்கு அப்படின்னு சொன்னான். அதாவது தன்னுடைய பெற்றோர்களுடைய ஆசைகளை பிள்ளைகள் மூலம் தீர்த்து கொள்வதும் திணிப்பதும் தான் அந்த காலத்தில் இருந்தது கொரோனாவுக்கு முன்பு. ஆனால் இன்றைக்கி அவன் என்ன ஆசைப்படுறான் அதுதான் இன்றைக்கி முக்கியம். இன்றைக்கி 10வது பொது தேர்வு எழுதுறவனை பாருங்கள், பொது தேர்வு எழுதுறவன் பேசாமல் இருந்தான், ஆனால் அவன் அப்பங்காரன் பதட்டமாக இருந்தான். ஐயோ படிடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி ஆக்சிடெண்ட்டு ஏன்னா பாருங்கள், இப்போ ஆக்சிடெண்ட் ஆனவன் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு கிடக்கிறவன் பேசாமல் கிடப்பான். ஆனால் அவனை ஏற்றிட்டு போகிற ஆம்புலன்ஸ் தான் ஒயின்னு கத்திக்கிட்டே போகும். அது மாதிரிக்கே தான் இன்றைக்கி மேலே கொரோனா வந்தவன் பேசாமல் இருக்கிறான். ஆனால் கொரோனா வந்தவன் பக்கத்து வீட்டுக்காரன் பதறிட்டு இருக்கிறான். ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்துடுமோ, நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, நம்மளோட லாக்டவுன் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி மூலையை பாருங்கள், அந்த மாதிரி இளைஞர்கள் என்றாலே ஜாலி, சந்தோஷம், சிரிப்பு. எதிரி நாட்டுக்காரன் குண்டு போட்டால் சரி தான், எதிரி நாட்டுக்காரன் குண்டு போட்டாலே கூலாக இருப்பான். ஆனால் கூலாக வீட்டில் இருக்க சொன்னால் நம்மளால் என்ன சொல்லலாம், எப்படி ஜாலியாக இருப்பான். ஆனால் கொரோனா கால கஷ்டத்தை கூட பேருக்கு முன்னாடி அடைமொழியாக மாற்றிட்டாங்க மாணவர்கள். இன்றைக்கி இப்போ கொரோனா கால கஷ்டத்தை அடைமொழியாக மாற்றிட்டான். எப்படி? மாஸ்க் மாரிமுத்து, சானிடைசர் சங்கர், சமூக இடைவெளி சண்முகம், கொரோனா குமார், பாதுகாப்பு பாஸ்கர், கபசுர கபாலி அப்படின்னு இன்றைக்கி பேரே அடைமொழியாக மாற்றிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராலும் அடக்க முடியாத கொரோனாவை தன்னுடைய அடைமொழி மூலம் அடக்கி வச்சுட்டுருக்கிறான் மாணவர். அவனுக்கு போய் எப்படி இன்றைக்கி இந்த காலம் சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ தாங்க உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்கிறான். நடுவர்களே, ஒரு காலத்தில் பிள்ளைங்களை, பசங்களை, மாணவர்களை என்ன செஞ்சாங்க, செல்லம் கொடுத்து படிக்க வச்சாங்க. இன்றைக்கி செல்லு கொடுத்தா தான் படிப்பு. ஏன்னா செல்லில் தான் இன்றைக்கி பாடமே நடக்குது. செல்லு கொடுத்து படிக்க வச்சது ஒரு காலம், அன்றைக்கி செல்லம் கொடுத்து படிக்க வச்சது ஒரு காலம், அன்றைக்கி செல்லை கொடுத்து படிக்க வைக்கிறது அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, கொரோனாவுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, கிளாஸுக்குள்ளே செல்லை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி செல்லுக்குள்ளே தான் கிளாஸே நடக்குது. இன்றைக்கி காலகட்டம் அப்படியே மாறிடுச்சா இல்லையா? டெஸ்ட்டுன்னு கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு எல்லாமே டெஸ்ட்டு. என்ன அதில் பாஸ் ஆக மாட்டான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி கொரோனா டெஸ்ட்டு மட்டும்தான் நடக்குது, வேறு எந்த டெஸ்ட்டுமே கிடையாது. அதில் முன்னாடி டெஸ்ட்னா பாஸ்ன்னு அழைச்சிக்கிட்டு வேண்டிக்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி டெஸ்ட்னா பாசிட்டிவ் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறான். ஆனால் என்னை மட்டும் கொரோனா டெஸ்ட்டு எத்தனையோ டெஸ்ட் எடுத்தாங்க, நம்ம மட்டும் பாசிட்டிவே கிடையாது, எல்லாமே நெகட்டிவ் தான். ஏன்னா நம்மளே நெகட்டிவ் மாதிரி தானே இருக்கோம். என்ன அதனால்
எந்த டெஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் கிடையாது, எல்லாமே நெகட்டிவ் தான். நம்ம வாழ்க்கையிலேயும் அப்படி தான், அது வேறு விஷயம். எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாக தான் நடந்துகிட்டு இருக்குது. நடுவர்களே, இந்த காலத்தில், இந்த கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடம் போக வேண்டியதில்லை, வேன் ஃபீஸு கட்ட வேண்டியதில்லை, ஸ்கூல் ஃபீஸு கட்ட வேண்டியதில்லை, செல்லுக்கு மட்டும் நெட்டை போட்டுட்டு டவர் காசை போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் பாடம் கற்றுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கி அந்த மாதிரி காலத்தில் வந்துட்டோம். இன்றைக்கி அப்படி இருக்கும்போது எப்படி இது சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது? இப்போ தாங்க உண்மையிலேயே சுதந்திரமாக வீட்டிலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி அந்த காலத்தில் பாருங்கள், ஓடி விளையாடணும், வெயிலில் ஓடணும், அப்படி இப்படி 1008 போட்டி பொறாமைகள் போராட்டம் அப்படின்னு வாழ்ந்துக்கிறான். அன்றைக்கி எந்த போட்டி பொறாமைகள் போராட்டம் கிடையாது. அவன் பாடத்தை வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருக்கிறான். இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பொழுது இன்றைக்கி அவனுடைய சுய திறமைகள் அன்றைக்கி வெளிப்படும். எனவே நடுவர்களே, இன்றைக்கி கொரோனாவுக்கு முன்பு இருந்த காலம் என்பது சுதந்திர காலம் அல்ல, கொரோனாவுக்கு பின்பு இன்றைக்கு இருக்கிற காலம்தான் சுதந்திர காலம். நடுவர்களே, இப்போ இந்த கொரோனா வந்தது பிறகு எவ்வளோ பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம், ஆனாலும் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். ஏன் தெரியுமா? இப்போ கொரோனா வந்து எங்கேருந்து வந்துச்சு? சைனாலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறான். ஆனால் சைனாலேருந்து வந்தது எப்படி? வாயுமே வெல்லும்னு சொன்னோம்ல. இப்போ பாருங்கள், வாயை மூடிட்டு அலையிறோம். பேசியே ஆட்சியை பிடிச்ச தமிழ் அன்றைக்கி பேச முடியாமல் வாயில் துணியை கட்டிட்டு அலையிறான். ஏன் மூக்கே பாருங்களேன், மாஸ்க்கை மாட்டி சைனாக்காரன் மூக்கு மாதிரி சப்பையாக போயிட்டு என் மூக்கு. ஏன்னா இந்த காது வந்து மாஸ்க் ஸ்டாண்டாக மாட்டிடுச்சு. ஒரு வீட்டுக்கு அப்புறம் தான் விருந்தாடி போனேன். ஒரு அம்மா டீ போட்டு கொடுத்துச்சு. டீ போட்டு கொடுக்கும்போது வடிகட்டி, அந்த டீயை வடிகட்டுறதுக்கு வடிகட்டியை தெரியுது, வடிகட்ட காணும். டப்புன்னு மாஸ்க் அவுத்து அதில் வடிகட்டி கொடுக்குது. அந்த டீயை குடிக்க முடியுமா? ஆனாலும் சந்தோஷமாக அதையும் தான் குடிச்சிட்டு வரும். அதுலேயே அந்த கொரோனா செத்து போயிடும். சில பேர் மாஸ்க் மாட்டி வர மாதிரி, சில பேர் புதுசாக பளிச்சுன்னு மாட்டி வருவான். சில பேர் அந்த மாஸ்கில் டிசைன் போட்டு மாட்டிட்டு வரான். சில பேர் அந்த மாஸ்கில் அந்த லிப்ஸ்டிக்கெல்லாம் வரைஞ்சி சில பெண்கள் மாட்டிட்டு வராங்க. இன்றைக்கி லிப்ஸ்டிக்கில் பல ரகம் வந்துருச்சு இன்றைக்கி. சில பேர் மாஸ்க்கை பார்த்தாலே இப்போ கொரோனா வந்து செத்து போயிருது. ஏன்னா அவ்வளோ அழுக்காக இருக்குது அந்த மாஸ்க்கு, அதுலேயே செத்து போயிருது. இன்றைக்கி கொரோனாவை விரட்டி இன்றைக்கி எல்லோரும் உலக நாடுகளே பயந்துட்டு இருக்கும்போது நம்ம நாட்டினுடைய மாணவர்கள், நம்ம நாட்டினுடைய இளைஞர்கள் மட்டும் தான் பயப்படாமல் கொரோனாவை கலாய்ச்சி அழுப்பினான். அவன் எல்லா கொரோனா நாடுக்கும் போயிட்டு எல்லாரையும் செத்துட்டு கொண்டுட்டு வந்துச்சு. ஆனால் நம்ம நாட்டுக்கு வந்தபோது தான் கொரோனா வெக்கப்படுது. ஐயோ, நம்மளை என்னடா அப்படி கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்களே, கலாய்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொரோனாவே இன்றைக்கி பயந்து ஓடுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம நாட்டு மாணவர்களும் இளைஞர்களும் கலாய்க்கிறாங்க. எனவே நடுவில் கொரோனா பற்றி யாரும் பயப்படவில்லை. இந்த கொரோனா காலம் என்பது சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க. யார் எனக்கு கைதியாக இல்லை. இன்றைக்கி தான் சுதந்திரமாக அவன் வேலையை அவன் என்னென்ன பார்க்கணும் பார்த்துட்டுருக்கிறான். அதுவும் வீட்டிலேருந்தே செயல்பட்டுருக்கிறான். இன்றைக்கி சொல்லப்போனால் இன்றைக்கி எத்தனையோ நாடுகளில் வந்து தேவாலயங்கள் இன்றைக்கி எல்லாம் மூடியாச்சு, வழிபாட்டு தலங்கள்லாம் மூடியாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தான் ஒவ்வொரு குடும்பமும் வழிபாட்டு தலங்களாக மாறி இருக்கிறது என்று சொல்லி உண்மையிலே மாணவர்களுக்கு இதுதான் சுதந்திரமான காலம், கொரோனாவுக்கு பின்பு தான் சுதந்திரமான காலம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாஸ்கை பற்றி அழகா சொன்னார். ஒரு பையன் எழுதுறான் பாருங்க, மாஸ்க் போட்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் கொரோனா வந்து செத்து போவார். இன்னொருத்தன் கவிதை எழுதுறான் பாருங்க, மாஸ்க் போடாட்டி இஸ்குன்னு தும்முனீங்கன்னா நீ இஷ்டம் போல போய் சேர்ந்துருவ அப்படின்னு எழுதுறான். அப்போ அதையெல்லாம் மீறி இன்றைக்கு மாணவர்கள் கொரோனாவுக்கு முன்புதான் சுதந்திரமாக இருந்தார்கள் என்று பேசுவதற்காக ஜெய்சித்ரா அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள். இந்த சிறப்பான நாளில் வீட்டுக்குள் அடைந்து கிடக்காமல் ஏதேனும் நல்ல தகவல்களை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு செயல்படும் கலாம் யூடியூப் சேனலுக்கும், எந்நாளும் தமிழ்த்தாயின் கரம் பற்றி உலா வருகின்ற நடுவர் கவிஞர் காசாவயல் குமார் ஐயா அவர்களுக்கும், என் அணியையும் எதிரணியையும் சேர்ந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும், கலாம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம். மாணவர்களுக்கு சுதந்திரம் கொரோனாவிற்கு முன்பா கொரோனாவிற்கு பின்பான்னு. இனிய நண்பர் ராஜநிதி அவர்களும், அன்பிற்குரிய லலிதா பரமேஸ்வரி அவர்களும், மதிப்பிற்குரிய மனிதர் காசாவயல் கண்ணன் அவர்களும் எந்த அடிப்படையில் பேசுகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா பெற்றவங்களும் பிள்ளைங்களும் இன்றைக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. நம்மளுடைய கல்வி முறைங்கிறது குருகுல கல்வி முறையிலேருந்து வந்தவங்க. ராஜா வீட்டு குழந்தைனாலும் பள்ளிக்கு பிள்ளைதான்னு பிள்ளைங்களை வளர்ப்போம். மன்னருடைய குழந்தை கூட மர உரி தரித்து குருகுலத்துக்கு போகும். பின்னால் கர்ம வீரர் காமராஜர் கொண்டு வந்தாருங்க இல்லைங்களா, ஏற்றத்தாழ்வு இல்லாத மாணவர்களை உருவாக்கணும்னு பள்ளி சீருடை திட்டம். அதை அந்த காலத்திலேருந்தே நம்ம பின்பற்றி வந்தவங்க. அப்படி மாணவர்கள்கிட்ட எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பள்ளிக்கூடம் போனாங்களே, அந்த நிலை இன்னைக்கு இல்லாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காங்க. இதுவா சுதந்திரம்? விவசாயம் எப்படி நடைபெறுமோ அதுபோல் ஒரு நெல்லை ஊற வச்சு அது விளையிற நாள்களில் 1/3 அதை நாற்றங்காலில் நல்லா பக்குவப்படுத்தி வளர்ந்த பிறகு பறித்து நட்டு அதுக்கு தண்ணி சரியாக பாய்ச்சி உரம் போட்டு பூச்சி மருந்து போட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கோட செழிப்பான விளைச்சலை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு
அவங்களுக்கு வெறும் பாடம் மட்டும் அங்கே கிடையாது. அவங்கள ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து முடி வெட்டிக்கிட்டு வரணும், நகம் வெட்டிக்கிட்டு வரணும், தண்ணி குடிச்சியா, சண்டை போடக்கூடாது, இப்படியெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள்கிட்ட இருந்து வளர்கிற பிள்ளைங்கள் தான் ஒழுக்கமான பிள்ளைங்களாக வருவாங்க. வீட்டில் அம்மா சாதாரணமாக கேட்பாங்க, ஒரு படுத்த பாயை சுத்தாமல் அந்த குழந்தை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாரு போகுது பாரு, என் பள்ளிக்கூடம் போகுதான் இதெல்லாம், படிக்குதான் இதெல்லாம், படுத்த பாயை கூட சுற்றலை அப்படின்னு அம்மா சாதாரணமாக திட்டுவாங்க. எந்த பள்ளிக்கூடத்துலையும் படுத்த பாயை சுற்றுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கல. ஆனால் அதுக்கு நிகரான ஒழுக்கம், நீட்னஸ்ஸு, அதாவது டேபிளில் எப்படி நோட்டை அடுக்கி வைக்கணும், செல்ஃபில் எப்படி நோட்டை அடுக்கி வைக்கணும், அவங்களோட புத்தக பையை எப்படி நீட்டாக வச்சுக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. 2 கோடு நோட்லையும் 4 கோடு நோட்லையும் கட்டுப்பாடோடு எப்படி எழுதணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குற அந்த பழக்கம்தான் வீட்லேயும் அவங்கள ஒழுக்கமாக வாழ கற்றுக் கொடுக்குது. இன்றைக்கி குழந்தைங்களோட இந்த படிப்பும் இந்த ஒழுக்கமும் செல்ஃபோனுக்குள்ளே போய் சிக்கிக்கிச்சேங்கிற வருத்தத்தில் பேச வந்திருக்கிறோம் நானும் என் அணியை சேர்ந்தவங்களும். சுதந்திரம்னா என்னன்னு நினச்சிங்க? 10 மணி வரைக்கும் தூங்குறதும், பல்லு விளக்காமல் காப்பி குடிக்கிறதும், தலையை அவுத்து விட்டுட்டு அரைக்கால் டவுசரோட டிவி சேனல் மாற்றுறதுமா? இல்லை கண்டதையும் கண்ட நேரத்தில் தின்னுட்டு மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணுறதும் ஆன் பண்ணுறதுமா விளையாண்டுட்டு இருக்கிறாங்களே அதுன்னு நினச்சிங்களா? இதெல்லாம் மாணவர்களுக்கு உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் மட்டும்தான் கொடுக்கும். சூன்யமான இருட்டுக்குள்ளே அவங்கள கொண்டு போய் சேர்த்துரும். எது தெரியுமா சுதந்திரம்? கலர் கலராக ட்ரெஸ் போட்டு கலைஞ்ச முடியை கலைச்சி விட்டு அழகு கூந்தலை அவிழ்த்து விட்டு வந்த பஸ்ஸை விட்டு அந்த பஸ்ஸில் ஏறி பார்க்கும்போது பார்க்காம பார்க்காத போது பார்த்து ஒருத்தருமே நம்மளை பார்க்காட்டியும் ஊரே நம்மளை பார்க்குறதா நினச்சிக்கிட்டு அப்படியே பறந்து ஆஹா மிதந்து கல்லூரிக்கு போவோம் பார்த்தீங்களா, அது சுதந்திரம். டிஃபனே சாப்பிடாம எனர்ஜியாக இருப்போம். 3 டப்பா சாப்பாட்டை 6 பேர் பிரித்து சாப்பிட்டாலும் ஒளி வீசுகிற முகத்தோடு இருப்போம். வகுப்பறையில் வாத்தியாருக்கு சினிமா மெட்டில் பாட்டு கட்டி சீட் எழுதி செய்தி பரிமாறி நோட்ஸ் எடுக்கிற அம்மனிக்கிட்ட ஜெராக்ஸ் வாங்கிக்கிறலாம்னு தெம்பா பாடம் படித்தோமே, அந்த சுதந்திரம் உங்கள் ஆன்லைன் வகுப்பில் கிடைக்குமா? பள்ளிக்கூடங்கிறது வெறும் பாடம் படிக்கிற இடம் மட்டும் இல்லை, கல்லூரிகள்ங்கிறது ஏதோ பாடம் படிக்கிற இடம் மட்டும் இல்லை. பள்ளிகளில் இருக்கிற கல்லூரிகளில் இருக்கிற ஆசிரியர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் தான் நிறைய விஷயத்தை இவங்க பகிர்ந்துக்குவாங்க. எப்படா பள்ளிக்கூடம் திறக்குன்னு புலம்புற பெற்றோரையும் பார்க்குறோம். இந்த பெற்றோர்கள்கிட்டேருந்து வசையிலேருந்து எப்படா விடுதலை கிடைக்கும்னு புலம்புற மாணவர்களையும் பார்க்குறோம். அதனால் அவங்க இப்போ சுதந்திரமாக இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக தான் இருக்கிறாங்கன்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. ரொம்ப வேதனையோட மன உளைச்சலோடு தான் இருக்கிறாங்க. இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் தேர்வு முடிவுகள் வெளியாகுது, மதிப்பெண் பட்டியல்கள் வருது, வெளியில் வருது. மாணவர்கள் எவ்வளோ குழப்பத்தில் இருக்காங்க தெரியுமா? ஒருத்தன் கேட்குறான், இந்த மதிப்பெண்ணை எதிர்காலத்தில் மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா? ஒருத்தன் நானும் பாஸ் ஆகிட்டேனான்னு கேட்குறான். ஒருத்தன் எனக்கே இவ்வளோ மார்க்கான்னு கேட்குறான். ஒருத்தன் கடைசி செமஸ்டரில் எப்படியாவது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம்னு இருந்தா எனக்கு கடைசி செமஸ்டர் இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்புறாங்க. இப்படி தாங்காத மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை சுதந்திரமாக இருக்கிறாங்கன்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிடாதீங்க. இன்றைக்கி குழந்தைங்க நேரம் கழித்து எந்திரிக்கிறதும், டைமுக்கு பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியதில்லை, இப்படி இருக்கிறதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தொந்தரவு இல்லை, சீக்கிரமாகவே சமைக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சுதந்திரம்னு நினச்சிட்டோம்னா எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம நாடு சுதந்திரம் கிடச்சிருச்சு, நம்ம சுதந்திரமாக தான் வாழ்கிறோம், அதனால் நம்ம என்ன செய்யலாம், நடு ரோட்டில் நடந்து போகலாம், எது வேணாலும் நம்ம செய்யலாம். அப்படி கிடையாது. சட்டத்திட்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே கட்டுப்பட்டு வாழ்ந்தோன்னா தான் நல்ல சமூகத்தில் உருவாக்க முடியும், நல்ல சமூகத்தில் வாழ முடியும். கவிஞர் சுரதா சொல்லுவார், உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம், காதல் வரவேற்பின் சிக்கனம்தான் பெண்ணின் நாணம், மாளிகையின் சிக்கனம்தான் குடிசையாகும், உரிமைகளின் சிக்கனம்தான் சட்டத்திட்டம். பாரு, உரிமைகளை சட்டத்திட்டத்துக்குள்ளே கொண்டு போனோம்னா மட்டும்தான் அது நல்ல வாழ்க்கையாக இருக்கும். பிள்ளைங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் போய் சரியான நேரத்துக்கு போய் ஆசிரியர்களுடைய கட்டுப்பாட்டில் வளர்ந்தாங்கன்னா நல்ல கல்வி அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய நேரடி ஆசிரியருடைய கண்ணை பார்த்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற குழந்தைங்கள் மட்டும்தான் சுதந்திரமாக இருப்பாங்க, நல்ல எதிர்காலத்தில் வருவாங்க. இன்றைக்கு பார்க்கறதுக்கு வேணா சுதந்திரம் மாதிரி தெரியலாம், ஆனால் இது சுதந்திரம் கிடையாது. நடுவர் அவர்களே, வீட்டுக்குள்ளே இருக்கிறதையே சுதந்திரம்னு பேச வந்திருக்கிற எதிரணியை பார்த்து ஒன்று கேட்குறேன். மழை பெய்யும் பொழுது நம்ம மாவட்டத்துக்கு லீவ் விட்டாங்களான்னு பார்த்தோன்னே நம்ம மாவட்ட பேர் வந்தோன்னு அனுபவிச்சுமே அந்த ஒரு நாள் சந்தோஷம், அது இப்போ கிடைக்குமா? பிறந்த நாளில் வந்தோடனே கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு போய் டீச்சர்ஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துமே அந்த சந்தோஷம் இப்போ வருதா? இது சுதந்திரமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை நடுவர் அவர்களே.
மாணவர்கள் இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோன்ட்டு இருந்துடாதீங்க, படிங்க. ஏன்னா காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூபா இருந்தால் பிடிங்கிக்கிடுவானுவ. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற படிப்பை மட்டும் எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். படி, அதிகாரத்துக்கு வா. ஆனால் அவன் உனக்கு செஞ்சதை நீ அவனுக்கு செய்யாத. அந்த மாதிரி படிக்கிறோம்னா நம்மளுடைய படிப்பை யாராலையும் எடுத்துக்க முடியாது. ஏதேதோ அழிவுகள்லாம் வருது, வெள்ளம் வந்துச்சு, தீ வந்துச்சு. அதனால் கல்வியை யாரும் எடுத்துகிட்டு போயிட முடியாது. வெள்ளத்தால் அழியாது, வெந்தடலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது. அப்படிப்பட்ட கல்வியை எந்த நாளும் படிச்சுக்கிட்டே இருப்போம். விரைவிலேயே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பறந்து செல்லும் நாள் வரும் என்ற நம்பிக்கை விதையை விதைத்து, எந்த வகையில் பார்த்தாலும் மாணவர்களின் சுதந்திரம் என்பது கொரோனாவிற்கு முன்பே என்று தீர்ப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, கலாம் களம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முன்னாடியெல்லாம் மாணவர்களுக்கு எதுக்க உட்காந்து கண்ணை பார்த்து பாடம் நடத்தினாலே ஏப்ப விட்டு போயிடுவாங்க. இப்போ ஸ்க்ரீனை பார்த்து பாடம் நடத்துகிறோம், என்ன கூத்து அடிக்கிறாங்கன்னே தெரியலை அப்படின்னு நொந்து போய் சொல்லியிருக்கிறார் ஜெயசித்ரா. இல்லை இல்லை, மாணவர்களுக்கு சுதந்திரம் என்பது கொரோனாவிற்கு பின்பே என்று பேசுவதற்கு லலிதா பரமேஸ்வரியை அழைக்கிறோம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். அவனை பொறுத்த மட்டில் டாடி, மம்மி, அங்கிள், ஆன்டி என்பது கண்ணியம். அவனை பொறுத்த மட்டில் டாடி, மம்மி, அங்கிள், ஆன்டி என்பது கண்ணியம். அப்பா, அம்மா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் இந்நிலை தமிழுக்கு இனியும், வாழ்த்துவோம் தமிழையும், போற்றுவோம் தமிழ் மண்ணையும் என்று சொல்லி, பார்வையாளர்களாக பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, எனக்கு இந்த பட்டிமன்றத்தில் வாய்ப்பளித்த நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, நடுவர் அவர்களே, ஒரு மிக ஆகச்சிறந்த ஒரு அழகான தலைப்பை தந்திருக்கிறீர்கள். மாணவர்கள் பெரிதும் சுதந்திரமாக இருந்தது கொரோனாவிற்கு முன்பா கொரோனாவிற்கு பின்பா என்கிற ஒரு அழகான தலைப்பில், நிச்சயமாக கொரோனாவிற்கு பின்புதான் ஒவ்வொரு மாணவர்களும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற என்னுடைய ஒரு வாதத்தை முன்னிறுத்தி, முன்னாடிலாம் நம்ம தும்முனோன்னா ஆயுசு 100ன்னுவாங்க, இன்னைக்கெல்லாம் தும்முனோன்னா அல்ப ஆயுசுங்கிறாங்க. முன்னாடிலாம் செத்ததுக்கு அப்புறம் தான் முகத்தை மூடுவாங்க, இன்னைக்கு செத்துடக்கூடாதுன்னே முகத்தை மூடியிருக்காங்க. முன்னாடிலாம் வெளிநாட்டுக்கு போகணுன்னா பாஸ்போர்ட்டு இருக்கணும், இன்னைக்கெல்லாம் உள்நாட்டுக்குள்ளேயே பாஸ்போர்ட்டாக தான் போக முடியும். அப்படி இருக்கும்போது எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை கஷ்டங்கள் இந்த கொரோனா காலத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்தாலும் கூட பெரிதும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற ஒரு ஜீவன் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா மாணவர்களாகிய இளம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காட்டுமன்னார் கோயிலை சேர்ந்த ஒரு 10ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவன் அவன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட் அவுட் ஒன்று வச்சு அதில் ஒரு வாசகம் எழுதியிருக்கான். அது என்னன்னா, என்ன 10வது பாஸ்போர்ட்டை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு போட்டுட்டு, அதோட அவன் விட்டுறாம கீழே குறிப்புன்னு போட்டு ஒரு விஷயம் போட்டிருக்கான். என்னை ஏளனமாக பேசிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் இது சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அந்த பையனுடைய லைஃபை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொரோனாவுக்கு முன்னாடி அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பான். நம்ம 10வது பரீட்சை எழுதுவோமா, பாஸ் பண்ணுவோமா, 11வது நம்மளால போக முடியுமா, அப்படியே பாஸ் பண்ணாலும் எவ்வளோ மார்க் வாங்குவோம், எத்தனை விஷயங்கள் அவன் மனசுல ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா கொரோனாவிற்கு பின்பு ஆல் பாஸ்ன்னு சொன்ன உடனே அந்த பையன் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற 10 லட்சம் மாணவர்களும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொன்னா இதுல எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாதுங்க. உண்மையாகவே கொரோனாவிற்கு பின்பான வாழ்க்கை ஒரு மனித நேயத்தையும் உதவுகிற ஒரு மனப்பான்மையும் அனைவரிடத்திலும் சொல்லி கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னா இதில் 100% உண்மை மட்டும்தான் இருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, தேவாலயங்களுக்கு முன்பாக உறங்கி கொண்டிருந்தவர்களும், கோயில்களுக்கு முன்பாக யாசகம் ஏந்தி கொண்டிருந்தவர்களும்,
மசூதிக்கு முன்பாக ஒருவேளை சோற்றுக்காக நின்று கொண்டிருந்தவர்களும் இன்றைக்கு நிம்மதியாக 3 வேளை சாப்பாட்டையும் சாப்பிடுகிறார்கள்னு சொன்னா நிச்சயமாக கல்லூரி மாணவர்கள் செய்கிற ஒரு நலத்திட்ட உதவிகள் தான் இதற்கு காரணமாக இருக்க முடியும். என்ன ஒவ்வொரு காலேஜ் படிக்கிற பையனும் யோசிக்கிறான் அப்படின்னா, வீட்டில் இருக்க நம்மளாலேயே நம்ம பெத்தவங்க நம்ம கிட்ட வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும் போதே நம்மளால 3 வேளை சாப்பாட்டையும் உண்மையாக வயிறு நிறைய சாப்பிட முடியலையே, எத்தனையோ பேர் ரோட்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யணும்னு எத்தனை மாணவர்கள் இன்னைக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம தினந்தோறும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரே ஒரு மாணவன் தான் அழகா எழுதியிருந்தான், எந்த இறைவனும் மதங்களை காப்பாற்ற சொல்லவில்லை, மனிதர்களைத்தான் காப்பாற்ற சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருந்தான்னா அது கண்டிப்பா ஒரு உண்மையான விஷயம்னு சொல்லலாம். ஒரு 2வது படிக்கிற பையன் ஒரு அம்மா கிட்ட கேட்டானாம், அம்மா நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்கல்லம்மா ஒரு ஆன்ட்டி, அந்த ஆன்ட்டி கழுத்துல எந்த நகையுமே போடலை, பாவம் கஷ்டப்படுறாங்க, உன்கிட்ட இவ்வளோ நகை இருக்கே, ஒரு 2 செயின் அந்த ஆன்ட்டிக்கு கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்லும் போது அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயோ நகை என்ன விலை விற்கிதுப்பா, அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. சரி வேண்டாம்மா, நீ இத்தனை பட்டுப்புடவை வச்சிருக்கியே, ஒரே ஒரு பட்டுப்புடவை மட்டும் அந்த ஆன்ட்டிக்கு கொடுக்கலாமான்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு பட்டுப்புடவையோட விலை 25,000 ரூபாய், அதெல்லாம் கொடுக்கக்கூடாது தம்பி, வேற புடவை வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வேண்டாம்மா, இந்த மாதம் அந்த ஆன்ட்டிக்கு நம்ம சம்பளம் கொடுப்போம்ல, அப்போ ஒரு 10,000 ரூபாய் பணம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுப்போம்மா, அவங்க வீட்டில் ஏதாவது தேவைப்பட்டதை வாங்கிக்கட்டுமேன்னு அந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பையன் சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, பணம் என்ன மரத்தில் காய்க்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, புடவை கொடு, நகை கொடு, பணம் கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உன் வேலையை பாருடான்னு சொன்ன உடனே அந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த அம்மா கிட்ட கேட்டிருக்கான், ஏம்மா உங்களுக்கு பணம் முக்கியம், நகை முக்கியம், பட்டு புடவை முக்கியம், இதெல்லாம் உங்க வாழ்க்கையை காப்பாத்தும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலமே நான் தான் தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என்னைய 24 மணி நேரமும் பார்த்துக்க சொல்லி அந்த ஆன்ட்டி கிட்ட விட்டுட்டு போறீங்களே, இது நியாயமான்னு கேட்ட ஒரு தாய் சொல்லியிருக்காங்க மன கஷ்டத்தோட. இல்ல தங்கம், உனக்காக தான் நான் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன், உனக்காகத்தான், உன்னை காப்பாற்றணும், நீ பின்னாடி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான், உனக்கு சொத்து சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் அப்பாவும் நானும் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோன்னு ஒவ்வொரு தாய்மார்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தாங்கன்ற ஒரு விஷயத்த அழகா இந்த கொரோனாவிற்கு பின்பான வாழ்க்கை சொல்லி கொடுத்துருக்குதுங்க. யோசிச்சு பாருங்க, எல்லா பெத்தவங்களும் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும், என் பிள்ளைக்கு என்ன பிடிக்காது, என் பிள்ளை என்ன நல்லா சாப்பிடுவான், என் பிள்ளை என்ன விஷயம் சொன்னால் சந்தோஷப்படுவான்னு ஒவ்வொரு பெத்தவங்களும் 24 மணி நேரமும் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான வாழ்க்கையை, எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்த இந்த கொரோனாவிற்கு பின்பான வாழ்க்கை சொல்லி கொடுத்துருக்கு. மாணவர்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா, பிடிச்ச விஷயத்த அம்மாட்ட கேட்டு செஞ்சு செய்ய சொல்லி சாப்பிட்றாங்க, அப்பா கூட ஜாலியாக விளையாடுறாங்க. இன்னொரு விஷயம், நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது பிடி பீரியட்னு ஒன்று வரும். கரெக்டாக 9வது 10வது படிக்கும்போது அந்த பிடி பீரியடை ஏன்டா அந்த பிடி பீரியட் வந்துச்சுன்னு நம்ம யோசிப்போம். காரணம் என்னன்னா, அந்த பிடி பீரியடை கூட மேத்ஸ் டீச்சரும் சயின்ஸ் டீச்சரும் சோஷியல் டீச்சரும் கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கெல்லாம் வரும் பாருங்க ஒரு கோவம், அந்த கோவத்துக்கு அளவே இருக்காது. ஆனால் அந்த ஒரு மணி நேரத்தை கூட விளையாட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எத்தனையோ மாணவர்கள் இன்னைக்கு 24 மணி நேரமும் நான் ஜாலியாக இருக்கேன், என் வீட்டு பசங்களோட பக்கத்தில் சேர்ந்து விளாடுறேன், என் அப்பா அம்மாவோட சேர்ந்து விளாடுறேன், நான் கிரிக்கெட் விளாடுறேன், கேரம் போர்டு விளாடுறேன், செஸ் விளையாடுறேன், ஏங்க பழைய விஷயங்களை கூட, பழைய தலைமுறை பண்ண ஒரு விஷயங்களை கூட, தாயக்கட்டை விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறத கூட திருப்பி கொண்டுட்டு வந்தது இந்த கொரோனாவிற்கு பின்பான வாழ்க்கை. மாணவர்கள் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லியே தான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் எதுக்கு காலேஜ் போறான்னே தெரியாது, கேட்டால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவான், ஏன்டா அப்படி அரியரா வைக்கிறேன்னு கேட்டால், அரியர் வைக்காத மனிதன் அரை மனிதன்னுவான். அப்படி அந்த பையன் அரியர் வைக்கிறத கூட இன்னைக்கு எல்லா பசங்களும் பாஸ் காலேஜ் படிக்கிறவங்களான்னு சொன்னோடனே அவங்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. மாணவர்கள் எல்லோரும் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக கொரோனாவிற்கு பின்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயத்த அனைத்து மாணவர்களுக்கும் நான் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு தவறுதலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, ரீல் ஹீரோவாக இருக்கிறவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே நம்ம வாழ்க்கையை வாழ பழகிக்கிட்டு இருக்கோம். இன்று ஒரு நாளாவது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இன்று ஒரு நாளாவது ரீல் ஹீரோக்களை கொண்டாடாமல் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ரியல் ஹீரோக்களை வாழ்க்கையில் கொண்டாடுங்கள் என்று சொல்லி, கிறிஸ்தவனே கிளம்பி வா, முஸ்லிமே முழங்கி வா, இந்துவே எழுந்து வா என்று நான் சொல்லவில்லை.
கிறிஸ்தவனே கிளம்பி வா, முஸ்லிமே முழங்கி வா, இந்துவே எழுந்து வா என்று நான் சொல்லவில்லை. மனிதனே எழுந்து வா, மானுடம் படைக்கவா. உன் பாதங்கள் நடக்க தொடங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை. சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன். தினம்தோறும் போராட்டத்தின் விளைவாக நிச்சயமாக நாம் கொரோனாவையும் வென்று காட்டுவோம் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை தந்த நடுவர் உள்ளிட்ட அவையோரை வணங்கி, நிச்சயமாக மாணவர்கள் சுதந்திரமாக இருந்தது கொரோனாவிற்கு பின்பான இந்த வாழ்க்கையில்தான் என்று என்னுடைய வாதத்தை முன்னிறுத்தி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். கொரோனா பொழுது கூட வீணடிக்காம விழுப்புரத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் 500 மீட்டர் இடைவெளியில் நின்று கொரோனா பரிசோதனை செய்யக்கூடிய கருவியை எங்க ஆளு கண்டுபிடிச்சிருக்கான் சார், ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்கான்னு லலிதா பரமேஸ்வரி பெருமை அடைந்து அவர் தனது முறையை முடித்திருக்கிறார். இல்லை இல்லை, கொரோனாவுக்கு முன்புதான் சுதந்திரம் மாணவர்களுக்கு என்று பேசுவதற்காக புதுகை கோ சீனிவாசன் அவர்களை அழைக்கிறோம். வாங்க. கலாம் களம் யூடியூப் சேனலுடைய ரசிகர்களுக்கு இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மாணவர்களுடைய சுதந்திரம் கொரோனாவிற்கு முன்பா கொரோனாவிற்கு பின்பா என்கின்ற ஒரு சிறப்பான தலைப்பை பட்டிமன்றமாக வைத்து நடுவராக வீற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய கவிஞர் காசாவயல் குமார் அவர்களே, பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பேச்சாளர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை மீண்டும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சுதந்திர நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மகாத்மா காந்தி அவர்கள் இங்கிலாந்திற்கு செல்லுகிறார்கள். ஒரு வட்டமேசை மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்களிலே ஒருவன் மகாத்மா காந்தியை பார்த்து நகைச்சுவையாக சொன்னானாம், இந்த அரைவேட்டி கட்டிய கிழவன் நோஞ்சான் கிழவன் தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தரப்போகிறாரா என்று கேட்டானாம். காந்தி சொன்னார், இந்த அரைவேட்டி கட்டிய நோஞ்சான் கிழவன் வாங்குகின்ற அளவிற்கு உங்களுடைய ஆங்கிலேய சாம்ராஜ்யம் பலவீனமாக இருக்கிறது என்று சொன்னாராம். கட்டடக்கலை கற்றுக்கொண்டு தூக்கணாங்குருவி வீடு கட்டுவதில்லை, நடனம் கற்றுக்கொண்டு மயில்கள் தோகை விரித்து ஆடுவதில்லை, தூண்டிலை எடுத்து கொண்டு போய் கொக்கு மீன் பிடிப்பதில்லை. ஆகவே மாணவர்களுடைய சுதந்திரம் என்பது மாணவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே சுதந்திரம் என்பது மாணவர்களுக்கு கொரோனாவிற்கு முன்புதான் இருந்தது என்பதுதான் என்னுடைய வாதம். பள்ளிக்கூடம் போகாமலே, பாடங்களை படிக்காமலே பாஸ் பாஸ் நீ இப்போ பாஸ் பாஸ் என்ற ஒரு திரைப்பட பாடல், அந்த பாடலில் இடம்பெற்ற கருத்துக்களைப் போல இன்றைக்கு மாணவர் சமுதாயத்தை கொரோனா என்கின்ற ஒரு கொடிய நோய் காண்பித்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை விதித்து சுதந்திரத்தை பறித்து இன்றைக்கு நீங்கள் ஆல் பாஸ் போட்டிருக்கிறீர்கள். அந்த பாஸான ஒரு மாணவன் பத்திரிகையிலே ஒரு செய்தி, ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு என்னையும் தேர்வு செய்த ஆசிரியர்களுக்கு நன்றி, நான் இன்று தேர்ச்சி அடைந்து விட்டேன், வாழ்த்துக்கள் என்று சொல்லி சூரட்டி அடித்திருக்கிறான் என்று பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறது. நடுவர் அவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் கண் கொடுத்து பார்க்கணும். என்ன தெரியுமா, இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் இந்த குரூப்பு, இதெல்லாம் மலைக்கு கூட ஒதுங்கினதில்லைன்னு ஒரு பழமொழிக்கு ஏற்ப இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். மாணவர்கள் சமுதாயம் கற்பூரம் மாதிரி கச்சின்னு பிடிச்சிக்கும், பயங்கரமாக எரியும், பற்றிக்கிட்டு எரியும். மாணவர்கள்ட்ட நீங்கள் எந்த கருத்தை வேணாலும் சொல்லலாம். அந்த மாணவர்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் என்பது வரலாற்றில் ஒரு செய்தி ஒன்று இருக்குது. வகுப்பறை நடந்துக்கிட்டு இருக்கு, ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எல்லார்ட்டையும் கேட்குறாரு, அப்போ நீங்கள்லாம் என்னவா வர போகிறீங்கன்னு. எல்லோரும் சொல்கிறாங்க, நான் ஐஏஎஸ்ஸாக வர போகிறேன், நான் சூப்பரண்டாக போலீஸாக வர போகிறேன், டாக்டராக வர போகிறேன், எல்லோரும் சொல்கிறாங்க. அதில் ஒரு மாணவன் எந்திரிச்சு நான் குதிரை ஓட்டியாக வர்றதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. குதிரை ஓட்டியாக வர விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க, சக மாணவர்கள்லாம் சிரிக்கிறாங்க. அந்த மாணவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஓடி போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. மாலை நேரத்தில் அவங்க அம்மா அன்றைக்கி என்ன வகுப்பில் நடந்துச்சுன்னு கேட்ட உடனே அந்த தகவலை சொல்கிறாரு. எல்லாரையும் கேட்டாங்க, எல்லோரும் டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும்னு எல்லோரும் சொன்னாங்கம்மா. நான் என்ன கேட்டாங்க, ஆசிரியர் கேட்டாங்க, நீ என்னவா வர விரும்புகிறேன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், குதிரை ஓட்டியாக வர விரும்புகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான் அந்த பையன். அம்மா சொன்னாங்க, ஏன்பா நீ அப்படி சொன்ன, உனக்கு குதிரை ஓட்டுறதுல விருப்பமானு கேட்டாங்க. இல்லைம்மா, நான் டெய்லி வகுப்புக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப குதிரை வண்டியில் தானே நீ அனுப்பிச்சி விட்றீங்க, அந்த மாமா அருமையாக குதிரை ஓட்டிக்கிட்டு போகிறாரு, அதை பார்த்து தான் எனக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னு அந்த பையன் சொன்னான். அந்த அம்மா கோவப்படலை. அந்த அம்மா அந்த பையனை கூப்பிட்டு,
வருடி விட்டு சொன்னாங்க, தலையை பிடிச்சி சொன்னாங்க, அன்பாக சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? தம்பி, நீ குதிரை ஓட்டியாக வரணும்னு ஆசிரியர்கிட்ட சொன்னது ஒன்றும் பெரிய தவறான விஷயம் இல்லை. நீ மகாபாரதத்தில் கிருஷ்ணனை வைத்து இயக்குகிற அந்த குதிரை ஓட்டியாகத்தான் நீ வர வேண்டும் வாழ்க்கையில் என்று அந்த தாயார் அந்த பையனுக்கு தட்டி கொடுத்து அன்பாக வருடி விட்டு சொன்னதற்கு பின்னாலே அந்த மாணவன் உருவானான், வரலாறாய் சிறப்பானான். அந்த மாணவன் யார் தெரியுமா? ஸ்ரீ ராமகம்சருடைய பெயரிலே இந்தியா முழுவதும் இருக்கிற கல்வி நிலையங்களை கட்டியமைத்து சிறந்து விளங்குகின்ற அந்த கல்வி நிலையங்களுடைய கதாநாயகன்தான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். இன்றைக்கு உலகமே கரம் கூப்பி வணங்குகிறதே அந்த சுவாமி விவேகானந்தரை. அதை எண்ணி பார்க்க வேண்டாமா? ஒரு மாணவர் சமுதாயம் என்பது துவக்கத்திலேயே சுதந்திரமாக அவர்களை வாழவிட்டால்தான், சுதந்திரமாக அவர்களுடைய உரிமைகளை வழங்கினால்தான் அவர்களுடைய சுயமாக சிந்தித்து செயல்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு மாற்றங்களை தர முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கொரோனா என்கின்ற கொடிய நோயை காரணம் காண்பித்து மாணவர்களை வீட்டிற்குள்ளே வைத்திருந்தால் அது எப்படி அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நடுவர் அவர்கள் விளக்கிட வேண்டும். எப்படி தெரியுமா இருந்தான் மாணவன்? எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தான். டிக்டாக் விளையாண்டான். இடைவேளைக்கு பள்ளிக்கு போகிறப்பையும் சரி, வர்றப்பையும் சரி, இடைவேளை நேரத்திலையும் சரி, மாணவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த மாணவர்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வீட்டுக்குள்ளே போட்டு புதைச்சி விட்டு இன்றைக்கி கொரோனாவை காரணம் காமிச்சு மாணவர்களுடைய ஒட்டுமொத்த கல்வி நிலையங்களையும் மூடி அவர்களை பரிதவிக்க வைத்திருக்கிறீர்களே. இதில் எங்கே மாணவர்களுக்கு சுதந்திரம் வந்துச்சு? அவங்க பேச வந்திருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, மாணவர்களுடைய சுதந்திரம் பறிபோய் விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பழைய திரைப்பட பாடல் ஒன்று இருக்கிறது நடுவர் அவர்களே. 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும், உன்னை பெற்றதனாலே மற்றவராலே போற்றப்பட வேண்டும், கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அள வேண்டும். நடுவர் அவர்களே, மாணவர் சமுதாயம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் இந்த சமூகம் மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவர்கள் நினைத்தால்தான் மாற்றத்தை தர முடியும். ஆகவே கொரோனாவை காண்பித்து மாணவர்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பறித்து விட்டீர்கள். அதற்கு நீங்கள் துணை போய் விடாதீர்கள். இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பை மாணவர்கள் பெரிதும் கொரோனாவால் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தீர்ப்பை மட்டும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். குறும்பா குறும்பா அப்படின்னு விவேகானந்தருடைய அம்மா குறும்பான்னு விவேகானந்தரை அவர் படுத்தின பாட்டை பார்த்து பாட்டே பாடியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் கோ சீனிவாசன், புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்கள். அதை தொடர்ந்து பேசுவதற்காக மாணவர்களுக்கு பெரிதும் சுதந்திரம், கொரோனாவிற்கு பின்பே என்று பேச காசாவையில் கண்ணன் அவர்களை அழைக்கிறோம். பெரிதும் சுதந்திரம், கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் என்று ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து பேசுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிற கலக்கல் பட்டிமன்ற நடுவர் காசாவயல் குமார் அவர்களுக்கு கனிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, உலகறிஞ்ச உண்மை, கொரோனாவுக்கு பின்னால் தான் மாணவர்கள் சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்காங்கன்னு பேசிட்டு அமர்ந்திருக்கிற எங்கள் அணி நண்பர்களுக்கும் எதிரணி கோமு டீமுக்கும், என்னது கோமு டீமுன்னு பார்க்குறீங்களா? கொரோனாவுக்கு முன்னு டீமு அது. நாங்கள் கொரோனாவோட வாழப்பழகுன்னு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக கொரோனாவை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த டீம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து போய் எட்டி நின்று வேடிக்கை பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பேயறைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, மாணவர்களுடைய மனோநிலைனா இன்னைக்கு ரெக்க கட்டி பறக்குது. எப்படி இருக்கான் தெரியுமா? கொரோனா விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டா ஒரு தீவு என்று கொரோனா விடுமுறையை கொண்டாடுகிற மனோநிலையில் இன்னைக்கு மாணவர்கள் இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் மழை வந்துச்சுன்னா லீவ் விடுவாங்க. அதுவும் எப்படி? மாவட்ட கலெக்டருக்கு மனசு வந்தால் தான் மழைக்கு லீவு. ஆனால் இன்னைக்கு எங்கள் கொரோனா மிஸ் வந்ததுக்கப்புறம் நிரந்தரமாக லீவு. நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம அந்த காலத்தில் மாலை முரசில் நம்பரை பார்த்து ரிசல்ட் பார்த்த காலமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி செல்லுக்குள்ளேயே வந்து பல்ல இழிச்சிக்கிட்டு விழுகிற ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு சாதனை நடந்திருக்கு. இந்திய பள்ளிகள் வரலாற்றில் முதல் முறையாக மாணவிகளை விடவும் மாணவர்கள் 100% வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நடுவர் அவர்களே, இது கொரோனாவுக்கு கிடைச்ச வெற்றி இல்லையா? அது போகட்டும் விடுங்க.
3ஆவதுக்கும் 5ஆவதுக்கும் பப்ளிக் பரீட்சை நடத்துகிறேன்னு முக்கிக்கிட்டு நின்னாங்க. என்ன நிலமை? இன்னைக்கு 10ஆவதையே ஆல் பாஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு ஆகி போய் கிடக்கு நடுவர் அவர்களே. எங்கள் ஆளுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஹோம்ஒர்க் இல்லை, அசைன்மெண்ட் இல்லை, எதுவும் இல்லை, ஃப்ரீ பேடா க்ளீன் ஸ்லேட்டாக இருக்கான். பள்ளிக்கூடம் போகாமல், பாடம் படிக்காமல், பரீட்சையை எழுதாமல் நாங்கள் பாஸ் ஆக வேணும் என்று ஒரு அருமையான சந்தோஷமான மனநிலையை இன்றைக்கு கொரோனா கொடுத்திருக்கு நடுவர் அவர்களே. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு அருமையான கவிதை சொல்லுவார், புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று. அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப டார்ச்சர். பார்த்தீங்கன்னா மண்டை ஓட்டை கழட்டிட்டு அதில் கொஞ்சம் அறிவியலையும் கொஞ்சம் வரலாறையும் கொஞ்சம் புவியியலையும் ஊற்றி மூடி கரைச்சி ஊற்றிட்டு பேப்பரில் அப்படியே வாமிட் எடுக்க சொல்கிறாங்க. இந்த நிலைமையெல்லாம் போக்கி தான் இன்றைக்கி கொரோனா ஒரே வழியாக வச்சிருச்சு ஆப்பு. நான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, 10ஆவது மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி 100% சந்தோஷமாக இருக்காங்க. எப்படி தெரியுமா? முஸ்தஃபா முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தஃபா, கொரோனா நம் தோழன் முஸ்தஃபா என்று சந்தோஷமான மனநிலையை கொரோனாவுக்கு பின்னால் தான் நம்ம பார்க்க முடியுது நடுவர் அவர்களே. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கையில் செல்லு வாயில் பல்லுன்னு ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? குழந்தைங்கள்ட்ட படிக்கிற பிள்ளைகிட்ட செல்லை கொடுக்காதையே, கெட்டு போயிடுவாங்க. நீங்கள் இன்றைக்கி உங்கள் செல்லை குழந்தைகள்கிட்ட செல்லை கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனாவண்ணா கூட ஆன்லைன் கிளாஸில் தான் நடக்குது நடுவர் அவர்களே. அப்படித்தான் அன்னைக்கு ஒரு பையன் ஆன்லைன் கிளாஸுக்குள்ள போய் அட்டன்ஸை போட்டுட்டு செல்லை பாட்டிகிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அந்த பாட்டி செல்லை அப்படி முன்னையும் பின்னையும் திருப்பி பார்க்குது. அதோட பொக்க வாய் தான் தெரியுது. அதை பார்த்து அது வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதை வீடியோவில் மிஸ்ஸு பார்க்குறாங்க. அடடா என்னடா 6 மாதம் தானே ஆகுது நமக்கு லீவ் விட்டு, அதுக்குள்ளே பிள்ளைகளுக்கு இவ்வளவு வயசாகிடுச்சான்னு பார்க்குறாங்க. இவ்வளவு காமெடியெல்லாம் எங்கே நடக்குது? கொரோனாவுக்கு பின்னால் தான் நடுவர் அவர்களே. இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோனுங்களையெல்லாம் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துவிட்டு வீட்டில் இருக்க பெருசுகள்லாம் ஆண்ட்ராய்டு கலந்து போய் தெரியுறாங்கன்னா அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறது இன்றைக்கி கொரோனாங்கிறத நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இன்றைக்கி கொரோனா சகிப்புத்தன்மையை கொடுத்துருக்குது, பொறுப்பு உணர்வை கொடுத்துருக்குது. அன்றைக்கி அப்படி தான் ஒரு பையனுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். என்னடா மாப்பிள்ளை வீட்டு வெளியிலே வரமாட்டுற, அடகாக்கிற கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே கிடக்குறேன்னு கேட்குறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிற பதில் தான் மாஸ்டர் பீஸ் நடுவர் அவர்களே. என்ன சொன்னான் தெரியுமா? அது இல்லைடா மச்சான், வீட்டில் வயசான பாட்டி இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு இந்த ஊரடங்கு காலத்தில் வெளியில் வந்தோம்னா நமக்கு அந்த நோய் வந்து அவங்களுக்கு பரவிடுமே, அதுக்காக பயந்துக்கிட்டு அந்த நல்ல எண்ணத்தில் தான்டா நான் வரலன்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு இன்றைக்கி பொறுப்புணர்வை கொடுத்துருக்கிறது கொரோனான்னா அதை மறுக்க முடியுமா நம்மளால்? அதை விடுங்க நடுவர் அவர்களே. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பர்கர் பீஸா சாண்ட்விச்னு ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஊரடங்கு காலத்தில் வீட்டில் இருந்து வீட்டில் கிடைக்கிற கடலை மிட்டாயி, நெல்லிக்காய், கொய்யாக்கான்னு அழகான எனர்ஜி ஃபுட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது கொரோனாவால் வந்த நல்ல விஷயம் தானே நடுவர் அவர்களே. இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம எவ்வளவு மெனக்கெட்டாலும் தலைகீழ நின்னாலும் சொல்லிக் கொடுக்க முடியாத கற்றுக் கொடுக்க முடியாத பல விஷயங்களை கொரோனா இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்குது. பார்த்தீங்கன்னா வெளியில் போய் விளாண்டுட்டு அப்படியே கை கால் கழுவாமல் நேரடியாக டைனிங் டேபிளில் வந்து உட்கார்ந்த பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி தேய்ச்சி கையை கழுவுறாங்க. நீங்கள் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பீங்களே நடுவர் அவர்களே, கையை கழுவு சோப்பு போட்டு கையை கழுவு என்று நல்ல பழக்க வழக்கங்களை இன்றைக்கி கொரோனா சொல்லி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, உலக வரலாற்றிலேயே கை கொடுக்கிற பழக்கத்தை மாற்றி தமிழ் பண்பாடான இரு கை கூப்பி வணங்குகிற பழக்கத்தை இன்னைக்கு உலகம் முழுக்க பாதுகாக்க அருமையாக கொண்டாடுறாங்கன்னா அது கொரோனாவால் வந்த ஒரு விஷயம். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்படி தான் அன்றைக்கி பார்த்தா எங்கள் தங்கச்சி பையன் வந்தான், மாமா நான் தான் மாமா கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. என்னடா மாப்பிள்ள உனக்கு இவ்வளோ பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு. அட இல்லை மாமா, நான் இப்போ தான் 7வது படிக்கிறேன், நான் 8வது 9வது 12வது படித்து நீட்டு பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா டாக்டர் ஆகி அதுக்கப்புறமா தானே மருந்து கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நம்ம பழைய பிள்ளைய சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும், லீவில் இருக்கட்டும்னு சொல்கிறான். இந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு மனோநிலையை கொடுப்பது கொரோனா தான். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் கொரோனாவுக்கு பின் தான் மாணவர்கள் பெரிதும் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பினிய நண்பர்களே, தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு காலத்தில் இருந்துச்சு சுதந்திரம். எப்படி இருந்துச்சுன்னா, சொத்து இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் என்கின்ற உரிமை அன்னைக்கு இருந்துச்சு. சொத்துரிமை இருந்தால்தான் அதுக்கு வரி கட்டினா தான் ஓட்டு போட முடியும், அப்போ தான் ஓட்டே போட முடியுங்கிற ஒரு உரிமை சுதந்திரம் அன்னைக்கு இருந்துச்சு. காமராஜர்கிட்ட சொத்து இல்லை, காமராஜர் படிக்காத மேதை, அவர்கிட்ட சொத்து ஏதும் இல்லை.
எப்படி ஓட்டு போடுறது? முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணார்? 10 ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அந்த ஆட்டுக்குட்டிக்கு காமராஜர் பேரிலே வரியை செலுத்தினார். அதன் பிறகு காமராஜர் ஓட்டுரிமை பெற்றார். அது பஞ்சாயத்து தலைவரானார். அதற்கடுத்து தமிழ்நாட்டின் முதல்வரானார். அதற்கு பிறகு அகில இந்திய தலைவரானார். அப்போ சுதந்திரம் என்பது மனிதனுக்கு மனிதன், சமூகத்துக்கு சமூகம், பருவத்துக்கு பருவம் மாறுபட்டு நிற்கிறது. அப்போ அந்த உரிமை என்பது மற்றவர்களுடைய மனதை பாதிக்காமல் இருக்க வேண்டும். அவனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும் சுதந்திரம். அதனால தான் காமராஜர், நான் படிக்கலை, நான் வறுமையில் இருந்தேன், நான் சோறு தண்ணி இல்லாமல் இருந்தேன், ஆனால் எந்த மாணவனும் எந்த குழந்தையும் பட்டினியாக கிடக்கக்கூடாது என்று மதிய உணவு, எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்குமே படிப்பு போய் சேரணும், எல்லாருக்கும் எட்டாக்கணியாக இருக்கிற அந்த கல்வி கூட கிட்டத்தில் வரணும். நடந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடினால் உயர்நிலை பள்ளி அப்படின்னு ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்தார்னா அவர் தெரிந்து வைத்திருந்தார் சுதந்திரம் எது என்று. அவருக்கு தெரிந்தது, புரிந்தது. மேதகா அப்துல் கலாமை தெரியும், நமக்கு தெரியும். படகோட்டி மீனவ நண்பன்னா எம்ஜிஆர் நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே படகோட்டி மீனவ நண்பன்னா ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல் கலாம் என்கின்ற மாணவன் தான் உண்மையிலேயே படகோட்டி மீனவ நண்பன். அக்னி புத்திரனாக, ஏவுகணை சாதனையாளனாக உலகமே வியந்து பார்த்த அந்த அப்துல் கலாம் என்ன தெரியுமா சொன்னார்? நான் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கலாம், ஆனால் எனக்கு மனதிருப்தி தந்தது ஒரு மனிதநேயமிக்க, ஒரு ஊனமுற்ற நண்பனுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுத்தேன். எடை அதிகமான நடக்கும் கருவியை மாற்றி, அந்த காலிபரை மாற்றி, எடை குறைவாக அந்த காலிபரை மாற்றி அமைத்து ஊனமுற்றவர்கள் இலகுவாக நடப்பதற்கு என்னால் ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டது, அதுதான் எனக்கு பெருமை என்றார். ஒன்றும் இல்லைங்க, ஜான் கென்னடி மிகப்பெரிய ஜனாதிபதி, அவர் ஒரு அவையில் இருக்கிறார். அப்பொழுது ஒரு சிறுவன் ஓடி வருகிறான், நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருந்தான். உடனே கென்னடி கன்னத்தில் தட்டி, அப்பா நீ என்ன ஆக போகிற, என்னவாக விரும்புகிறாய் அப்படின்னு கேட்டான். அதுக்கு உடனே அந்த சிறுவன் சொன்னான், நீங்கள் உட்கார்ந்துருக்க பாருங்கள் சேர், நாற்காலி, அந்த இருக்கையில் நான் வந்து அமர வேண்டும், அமர்வேன் என்றான். தொடர்ந்தான், முயற்சி எடுத்தான், உழைத்தான், பயிற்சி பெற்றான். பின்னாளில் பில் கிளின்டன் ஜனாதிபதியாக மாறினான். அப்போ நாம் காலம் சுதந்திரம் தானே நமக்கு இருக்குன்ட்டு பொறுப்பற்ற வாழ்க்கையை வாழ்வதை விடவும் இதை நோக்கி, லட்சியத்தை நோக்கி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையை நோக்கி செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சுதந்திரம் வேண்டும் என்றுதான், அப்பொழுதுதான் நாம் உயர முடியும், நம் குடும்பம் உயர முடியும், நம்ம நாடு உயர முடியும். எந்த நேரம் பார்த்தாலும் ஜாலின்னு இருந்தோம்னா நம்ம பின்னாடி நம்ம ஜோலியே இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல் தெரிய வேண்டியதுதான். காமராஜர் ஆங்காங்கே கல்விக்கூடங்களை மட்டுமல்ல, மாணவர்களுக்கு படித்து முடித்த பிறகு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளை, விவசாயிகளுக்கு அணைக்கட்டுகளை எல்லாம், நீர் ஆதாரத்தை எல்லாம் பெருக்கி கொடுத்தார்னா அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வது தான் சுதந்திரம். அடிப்படை தேவை என்ன? கல்வி, உணவு, சாப்பாடு, இருக்க இடம், உடுத்த உடை, சீருடை வழங்கினார். அப்போ அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எது தேவையாக இருக்கிறது? நல்ல கல்வி தேவையாக இருக்கிறது. அந்த கல்வி எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு முனிவன், இது ஒரு ஜென் கதை தான். ஒரு முனிவன் விறகு வெட்டிக்கிட்டே இருந்தார். போய் ஒரு சீடன் கேட்டான், நீங்கள் ஞானம் பெறுவதற்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? நான் விறகு வெட்டினேன். இப்போ ஞானம் பெற்றுட்டீர்கள், இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் விறகு வெட்டி தான் இருக்கேன். இது என்னங்க, இது ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டப்ப அந்த குருநாதர் அழகாக சொன்னார், அன்னைக்கு காட்டிலே நான் பட்டை மரங்களை வெட்டினேன், பட்ட மரங்களை வெட்டினேன். அன்று இருந்த எனக்கு மன அழுத்தம், இன்றைக்கு காட்டிலே, அதே காட்டிலே பட்ட மரங்களை வெட்டுகிறேன். இதில் இருக்கிற ஆனந்தம், இதில் இருக்கிற அனுபவம், இதில் இருக்கிற அறிவு தேடல் உண்மையிலேயே அதில் இல்லை என்றார். அப்போ வீட்டில் இருந்து படிக்கலாம் கல்வியை, வெளியில இருந்து படிக்கலாம், ஊடகத்துக்குள்ளேயும் படிக்கலாம். ஆனால் இன்றைக்கு மாணவருக்கு அடிப்படை தேவை கல்வி. அந்த கல்வியை படிப்பை எப்படி வேணாலும் படிக்கலாம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெளியில் வந்து படித்து ஆசிரியரிடம் கட்டு, குருவிடம் கட்டு ஒரு மனிதனாக உருவாவதும், வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு படித்தால் ஒன்றும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளே வளர்க்கிற செல்ல பிராணிகளை பார்க்குறோம், அதுக்கிட்ட அது பெரிய வீரியம் இருக்காது, ஒரு பெரிய வீரமும் இருக்காது. ஏதோ கூப்பிட்டா வந்து படுத்துக்கு, ஓடுனா ஓடும், எந்திரினா எந்திரும். ஆனால் வெளியில இருக்கிற அந்த விலங்குகளை பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட இருக்கிற வீரம், அதுக்கிட்ட இருக்கிற பொறுப்புணர்வு, அதுக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு உணர்வு இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல இருக்காது. நம்ம போன்சாய் மரங்கள் கேள்விப்பட்டிருப்போம், வீட்டுக்குள்ளே வளருவோம். பெரிய ஆலமரம் கூட சின்னோண்டு ஆலமரமாக வீட்டுக்குள்ளே வளர்க்க முடியும். ஆனால் எதுக்கு அது? ஆனால் அதே மாதிரி தான் கல்வியும் பாடமும் வீட்டுக்குள்ளே இருந்து படிக்கலாம். ஆனால் முடக்கப்பட்ட கல்வியாக, முடக்கப்பட்ட அறிவாகவே அது இருக்கும். விசாலமான பார்வை, மனிதநேயம், சமூக நீதி பேசுகிற, உலக நடப்பு செய்திகளையெல்லாம் அலசி ஆராய்கிற ஒரு கூடம், தன்னை காட்டாற்று வெள்ளமாக மாணவர்கள் இருந்தாலும் அவர்களை ஒரு கல்வி சட்டத்திட்டத்தின் கீழ் வரையறுத்து அழைத்து போகிற ஒரு
நல்ல அமைப்பு கல்வி கலாசாலைகள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள். அதனால் மாணவர்களுக்கு வீட்டுக்குள் இருந்து படிப்பதை காட்டிலும் வெளியே வந்தால் நமது மூளை நரம்பு செல்களில் அந்த நியூரான்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், உயிர் வழி கிடைக்கும். அப்பொழுது மேலும் அவன் படிப்பது அவனுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை, விரிந்த அறிவை தரும். ஆகவே நண்பர்களே, மாணவர்களே, பெரியவர்களே, வீட்டுக்குள்ளே இருப்பது சுகமாக தெரியலாம். ஆனால் வீட்டுக்குள் இருப்பது வீண் பொழுதாக இல்லாமல் சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றுகிற மாணவர்களாக மாற வேண்டும் என்றால், கொரோனாவுக்கு முந்திய பொழுதுதான் சுதந்திரமாக இருந்தது. அந்த பொழுதை நாம் கொண்டாட வேண்டும். மீண்டும் அந்த பொழுதை வென்றெடுக்க வேண்டும். சீரான வாழ்க்கையை நாம் கொண்டாட வேண்டும். வரும் நிச்சயமாக கொரோனாவை வெல்வோம், கொரோனாவோடு வாழ பழகிக்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க அனைத்து இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும், மக்களுக்கும் இனிய சுதந்திர வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே.